இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்க்கும்பொழுது முதல்ல தோணுன வார்த்தை என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடிக்கும்போது அட பாவிகளா அப்படிங்கிறது தான். ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஸ்ருதி அவங்களுடைய அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு ஒரு ஷெஃப்பை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்கல்ல, அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரவியோட அசிஸ்டன்ட். ஸோ அவரை வந்து சமைச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட சொல்லிட்டாங்க. அது வரப்போகுது. அது வரைக்கும் ஏன் மீனா சமைக்கலன்னு ஒரு பக்கம் விஜயா கோவப்படுறது, அண்ணாமலை வந்து அதை பற்றி மாமா சாப்பிடணும், அதுக்கு லேட்டானா அவருக்கு பசிக்கும், அவருக்கு மாத்திரை போடணும் அப்படி இப்படிலாம் வந்து மீனா பேசிகிட்டு இருக்கிறத பற்றி ஸ்ருதி வந்து பாராட்டி சொல்ல, அந்த சமயத்தில் அண்ணாமலை நீங்களும் எனக்கு மகள்கள் மாதிரி தான் அப்படின்னு பேசலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி மகளாக வந்து விஜயா பார்க்கலங்கிறத ஓப்பனாகவும் வந்து ஸ்ருதியே சொல்லிடுறாங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முத்து புது பைக் வாங்கி தர போகிறார் மீனாவுங்கிறதுக்கு நான் 5000 தரேங்கிறாங்க அப்படிங்கிறாரு ரவி. உடனே வந்து இல்லை அதெல்லாம் இல்லை, நான் பாத்தியா எப்படி பணத்தை செலவழிக்கிறான்ட்டு அப்படின்னு வந்து இப்போ விஜயா சொல்ல, ஆமாம் என்ன கேட்காம எப்படா நீ 5000 தரேன்னு சொல்லலாம், நானும் 5000 தரேன்டா அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்கியே தீரணுன்ட்டு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பைக் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. இது அப்படியே கடுப்பாக இருக்குது. ஒரு பக்கம் விஜயாவுக்கு, இன்னொரு பக்கம் வந்து ரோகிணிக்கு. ரோகிணி மனோஜ் கிட்டக்க உங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்து எனக்கு பணம் கொடுத்தா பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு கொடுத்த, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனத்து, எதுக்கு சொன்ன அவங்கள்ட்ட, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் திட்டி விட்டுட்டு பாரு உங்கள் குடும்பமே மீனாக்குன்னு ஏதாச்சும் பண்ணுறாங்க, என்ன மட்டும் தான் அந்த வீட்டில் ஒரு கிள்ளுக்கிரியாக மதிக்கிறாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறீங்கிறது வேறு விஷயம். ஸோ இப்போ இதுக்கடையில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நீ 40,000 வச்சுக்கோ, உனக்கு 50,000 கொடுத்தோம்ல, 10,000 வந்து கொடுத்துரு, எங்கள் அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னா இவர் யோசிக்கிறார் மனசில். இவங்க மனசில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, 40,000 சிந்தாமணிக்கு போயிடுச்சு, 10,000க்கு தான் நம்மளே ஏதாச்சும் பண்ணலாம்னு நினச்சோம் வித்யாவுக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்க கையில் வருமானங்கிறதே இல்லை, எல்லாத்தையும் எதாவது பக்கம் இழந்துட்டு தான் இருக்காங்க போல். முன்னாடி இந்த இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க தான் மேனேஜராக இருக்காங்கன்னாங்க, இப்போ அது என்னாச்சுன்னே தெரில, அம்போன்னு விட்டாங்க அது. ஸோ இப்போ அதுக்கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சரி ஓகே நானே சமாளிச்சுக்கிறேன், ஆனால் அம்மாட்ட வந்து நீ வந்து சும்மா மொய் மட்டும் தான் வச்சேன்னு சொல்லிவிடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு மனோஜ். இது நடக்கும் பொழுதே அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பைக் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கல்ல, இங்கே தான் வந்து ஓ மை காட் அப்படின்னு நமக்கு ஒரு ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ சாப்பாடு வந்துருச்சு, சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றாங்க, உண்மையிலே ரவி செஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, கடைசியில் வந்து ரவியோட அசிஸ்டன்ட் தான் செஞ்சார், அவர் எங்கள் கம்பெனியில் வந்து வரதுக்காக இது பண்ணியிருக்காரு, அப்ளை பண்ணியிருக்காருங்கிறத சொன்ன உடனே எங்கள் ஹோட்டலில் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நல்லா தான் சமைக்கிறாரு, ரவிக்கு இப்போதைக்கு டைம் வேணுங்கிறான், அவன் வர வரைக்கும் இது இருக்கட்டும் இப்படியே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பையனே வச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை, மீனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துலாம் சொல்கிறாங்க. லைட்டாக ரவிக்கு இது நெருடலாக இருக்குது, நான் வேணான்னு சொன்னால் அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் என் அசிஸ்டண்ட்டே வந்து ஷெஃபாக வச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இது வந்து அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு மனோஜும் விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் விஜயா எதை சொன்னாலுமே அது அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம முடிவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்கு. இதுக்கடையில் ரவி அந்த ஹோட்டலேருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக ரவியோட மாமனார் மாமியார் 2 பேர் நேராக கிளம்பி போய் எங்கள் கூட வந்துருங்க, நீங்கள் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னா என் காசை போட்டு தான் நான் ஹோட்டல் ஆரம்பிப்பேன்னு அவர் சொல்லிடுறாரு. அந்த சமயத்தில் அந்த நீத்து வேறு வந்துட்டு நம்ம ஒரு பெரிய குக்கிங் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்க, அவள் நம்ம ஹோட்டலுங்கிறா, இவளே வந்து நம்ம ஹோட்டலுக்கு போகக்கூடாது, இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நம்ம பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருவா போலன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிளான் வேறு போட போகிறாங்க. இதுக்கடையில் இந்த அடப்பாவமே அப்படின்னு நம்ம ஏன் சொன்னோம், அடப்பாவிகளான்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பைக் காணாமல் போச்சு, சிந்தாமணி தூக்குனாங்க, இதை ரோஹிணி பிளான் பண்ணாங்கன்னு இவ்வளோ பெரிய ட்ராக்கே எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கடைசியில் எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனியுடைய பைக்குக்கான ஆட் மாதிரி தான் அது தெரியுது. அது வந்து முத்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாரு, அவர் வந்து நான் பைக் வச்சுருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பைக்குன்னு சொல்ல, அதே பைக்கை இவரும் காசு போட்டு அந்த ஷோரூம்லேருந்து வாங்கி தர போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஆடு தான் இதுவே. ஸோ இந்த ஃபில்லர் ஆடை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஸ்ருதி எடுத்திருக்க முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் கூப்பிட்டு பார்த்தேன், வரல, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு நான் ஷெஃப் போட்டுக்கிறேன், நீ வரும்போது உன் பொசிஷன் ஓப்பனாக இருக்கணும், அவங்க சொன்னதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.